வணக்கம் எல்லாருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியுமா இந்த விசிட் விசாவுடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு? எல்லாரும் ஒருக்க அப்ளை பண்ணி போட்டு திரும்ப அப்ளை பண்ணுவினோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணினத்தின் விசிட் விசா கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸை ஒருத்தரும் ஓட பண்ணி எடுக்க மாட்டேனா. நீங்கள் ஓட பண்ணி எடுக்காமல் திரும்ப அப்ளை பண்ணிக்க அவைகள் இப்போ முதலாம் தடவை நீங்கள் அப்ளை பண்ணினத்தின் ரெண்டாம் தடவை அப்ளை பண்ணிக்க அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களான்னு திரும்ப பார்ப்பினோம். மூணாம் தடவை நீங்க அப்ளை பண்றீங்க, ரெண்டாம் தடவை விட்ட பிள்ளை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கனேடியன் விசா ஃபெசிலிட்டி சர்வீஸுக்கு தெரியும் நீங்க முதலாவதுல என்ன பிள்ளை விட்ட, நீங்கள் ரெண்டாவதுல என்ன பிள்ளை விட்ட, நீங்க ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணீங்க. அதே மாதிரி மூன்றாவது தடவையும் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. முதல் தடவையும் விட்ட பிள்ளை தெரியாது, ரெண்டாவது தடவையும் விட்ட பிள்ளை தெரியாது. இனி நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். நீங்கள் 3 தடவை அப்ளை பண்ணிட்டீங்க, திரும்பவும் 4ஆவது தடவை அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படின்னு சொல்லிக்க முதல் தடவை விட்ட பிள்ளை உங்களுக்கு தெரியா என்னண்டு, ரெண்டாவது தடவை விட்ட பிள்ளை என்னண்டு உங்களுக்கு தெரியா, மூன்றாவது தடவை விட்ட பிள்ளையும் என்னண்டு தெரியாது. இப்போ 4ஆவது தடவை அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படியே நீங்கள் அடுக்கி அப்ளை பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனால் விசிட்டர்ஸ் விசாவில் உள்ள பிரச்சனையை நீங்கள் தேடி பார்க்க மாட்டீங்க. ஏன் உங்களோட ரிஜெக்ட் பண்ணினது, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணினது, அதை எப்படி மறுபரிசீலனை செய்து அப்ளை பண்ணலாம். இப்போ 5 தடவை தான் ஒரு ஆளுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ 5 தடவை அப்ளை பண்ணிக்க நீங்கள் 4 தடவை அப்ளை பண்ணின அப்ளிகேஷன், அதாவது விசிட்டர்ஸ் விசா கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறேன்டா இப்போ 4 தடவை அப்ளை பண்ணியிருப்பீங்களா. அப்போ 4 தடவையும் அப்ளை பண்ணின இன்ஃபர்மேஷனை எடுத்து தான் 5ஆவது தடவை அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் இப்படி முதலாவது தடவை அப்ளை பண்ணினது, ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணினது, மூன்றாவது தடவை அப்ளை பண்ணினது, 4ஆவது தடவை அப்ளை பண்ண எல்லாத்தையும் ஓட பண்ணி பார்க்க உங்களோட பிள்ளைகள் முழுக்க வரும் எங்கெங்கே என்னென்ன பிள்ளை நடந்ததுன்னு. அதுக்காகத்தான் இந்த டீட்டெயில், அதாவது விசிட்டர் விசாவின் கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸை எந்தெந்த நாட்டிலேருந்து அப்ளை பண்ணினீங்களோ அந்தந்த நாட்டு விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் இருந்து எடுக்கிறது.